ஹாய், நான் பாரதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாயில் மெக்கானிக்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். ஸோ மண்ணோட பண்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் டயக்ராம். அப்படின்னா என்ன? த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இன் அ சாயில் மாஸ் கால் ஃபேஸ் டயக்ராம். அப்படின்னா சாயிலில் வந்து பல்வேறு நிலைகள் கொண்ட ஒரு பார்ட்டு தான் சாயில். சரியா? அந்த சாயிலுக்குள்ளே என்னென்ன இருக்கும்? சாலிட் இருக்கலாம், லிக்யூட் இருக்கலாம், வாட்டர் இருக்கலாம். ஸோ சாயில் கண்டெய்ன்ஸ் ஜென்ரலி சாயில் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் சாலிட், லிக்யூட் அண்ட் வாட்டர். சரியா? இப்போது சாயிலுக்குள்ளே என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சாயில் ஃபேஸில் 3 ஃபேஸ், 2 ஃபேஸ், அப்புறம் இன்னொரு 2 ஃபேஸ் இருக்குது. 3 ஃபேஸ்னால் ஏர், வாட்டர், சாலிட் இந்த மூணும் கலந்து இருந்துச்சுன்னா அது பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில். இது வெறும் சாலிடும் வாட்டரும் இருந்துச்சுன்னா ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில். இது வெறும் சாலிடும் ஏரும் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லி ட்ரைடு சாயில். இப்போ பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில் என்ன சொன்னோம்? ஏர் இருக்குது, வாட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் சாலிட் இருக்குது. கரெக்டு தானே? அதாவது இப்போது ஒரு மண்ணை எடுத்துக்கோங்க, அதில் சாலிட் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, அதே மாதிரி வாட்டரும் இருக்குது, ஏரும் இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னாலே அது பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில். இது வெறும் வாட்டரும் ப்ளஸ் சாலிடும் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில். அப்படி தானே? வெறும் சாலிடும் ஃபுல்லாக வாட்டருமா இருந்துச்சுனாலே அது ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில். இது ஃபுல்லி ட்ரைடு சாயில்னால் என்ன? வெறும் சாலிட் பார்ட்டும் ஃபுல்லாக ஏர் அப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லி ட்ரைடு சாயில். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா, ஸோ அதோட எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் சாயிலுக்குள்ளே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ சாலிட் இருக்குது, வாட்டர் இருக்குது, ஏர் இருக்குது. அதை நம்ம ஒரு ஃபேஸ் டயக்ராமாக போட போகிறோம். இப்படி தனித்தனி லேயராக நம்ம பிரிச்சுட்டு அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதை ஏர்ன்ட்டும், ஒரு பார்ட் ஏர், இன்னொரு பார்ட் வாட்டர், இன்னொரு பார்ட் சாலிடுன்ட்டு போடுறோம். சரியா? இப்போ ஏருக்கு வால்யூம் விஏன்ட்டு போடுறோம், வாட்டரோட வால்யூமை விடபிள்யூன்னு போடுறோம், சாலிடோட வால்யூம் விஎஸ்ன்னு போடுறோம். சரியா? இப்போது வால்யூம் ஆஃப் வாய்ட் அப்படின்னா வாய்ட் அது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏர் ப்ளஸ் வாட்டர் தான் நம்ம விவி, வால்யூம் ஆஃப் வாய்ட். சரியா? இது ஃபுல்லாகவே டோட்டல் வால்யூம். அதுக்கப்புறம் இதில் வெயிட் பார்க்குறோம். வெயிட் ஆஃப் சாலிட், வெயிட் ஆஃப் வாட்டர், வெயிட் ஆஃப் ஏர். ஏருக்கு வெயிட் இருக்கா? கிடையாது. ஸோ அது வந்து ஈக்குவல் டு 0 ஆகும். அப்படி இருக்கிறப்போ வெயிட் ஆஃப் வாய்டுங்கிறது வெயிட் ஆஃப் ஏர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் வாட்டர். இது கன்வெர்ட் டு 0வாக இருக்கிறப்போ டபிள்யூவிங்கிறது என்ன ஆகும்? டபிள்யூ ஆயிரும். அதாவது வெயிட் ஆஃப் வாய்ட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டர். ஓகேவா? ஸோ அது எலிமெண்ட்ஸ் வந்து செப்பரேட்டட் இன்ட்டு 3 ஃபேஸஸாக நம்ம பிரித்து இதை மாதிரி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதான் விஏனா வால்யூம் ஆஃப் ஏர், விடபிள்யூனா வால்யூம் ஆஃப் வாட்டர், விஎஸ்னா வால்யூம் ஆஃப் சாலிட், விவினா வால்யூம் ஆஃப் வாய்ட், டபிள்யூனா வெயிட் ஆஃப் சாயில் மாஸ், டபிள்யூனா இதோட ஹோல் வெயிட், டபிள்யூனா வெயிட் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் மட்டும், டபிள்யூஎஸ்னா வெயிட் ஆஃப் சாலிட். சரியா? அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் கண்டென்ட்டை மாய்ச்சர் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அதை டினோட் பண்ணுறது ஸ்மால் டபிள்யூ. சரியா? வாட்டர் கண்டென்ட்னா டபிள்யூ ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். அப்படின்னா என்ன? வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வெயிட் ஆஃப் சாலிட். இது வந்து ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆஃப் வாட்டர் டு த வெயிட் ஆஃப் சாலிட். இப்படியே ஒரு பவுலில் நீங்கள் கொஞ்சம் வாட்டரை எடுத்து வெயிட் போடுறீங்க, அதே மாதிரி அதுக்கு உள்ளே இருக்கிற சாலிடு மட்டும் எடுத்து வெயிட் போடுறீங்க. ஸோ ரெண்டையும் ரிலேட் பண்ணி பார்க்குறது தான், அதாவது அந்த சாலிடுக்கு உள்ளே இருக்கிற வாட்டர் எவ்வளோ அப்படின்ட்டு பார்க்குறது தான் நம்ம வாட்டர் கண்டென்ட். சரியா? அந்த சாலிடில் எவ்வளோ வாட்டர் ஈக்குவல் ரேஞ்சுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வாட்டர் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அதான் W ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் இன்ட்டு 100. இன் மாஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா MW பை MS இன்ட்டு 100ன்னு வரும். இன் ட்ரை சாயிலில் வாட்டர் கண்டென்ட் W ஈக்குவல் டு 0. ட்ரை சாயிலில் எப்படி வாட்டர் இருக்கும்? நான் இங்கே காமிச்சேன் இல்லைங்க, இதுதான் ட்ரை சாயில். இங்கே ட்ரை சாயில், இங்கே வாட்டர் இருக்கா? கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நமக்கு இந்த இடத்துல W ஈக்குவல் டு 0 ஆயிரும். சரியா? அப்போது இன் சேச்சுரேட்டட் சாயிலில் வாட்டர் கண்டென்ட் வந்து கிரேட்டர் தேன் 0. எப்படியும் சேச்சுரேட்டட் சாயில்னால் அங்கே கண்டிப்பாக வாட்டர் இருக்கும், அது 0வாக இருக்காது. ஸோ 0வை விட அது அதிகமாக தான் இருக்கும். ஸோ W வந்து கிரேட்டர் தேன் 0. சரியா?
இப்போது டைப்ஸ் ஆஃப் சாயில் அப்புறம் வாட்டர் கண்டென்ட். ஃபைன் கிரெயின் சாயிலில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ஆனால் கோர்ஸ் கிரெயின் சாயிலில் வந்து லோவராக தான் இருக்கும். கோர்ஸ் கிரெயின்னா கிரேவல் மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அதில் வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கிளே சாயில் வந்து மே போசஸ் வெரி லார்ஜ் வாட்டர் கண்டென்ட். புரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வாய்ட் ரேஷியோ. வாய்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன? வாய்டுனா என்ன? ஒரு இடைவெளிகள் இப்படி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் சாலிடுன்னு சொன்னோம், ரைட்டு தானே? ஸோ இந்த கேப்பெல்லாம் இருக்குல்ல, இந்த கேப் தான் வாய்டு. ஸோ அதுதான் நம்ம E = வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சாலிட். அதாவது வாய்டோட வால்யூம் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சாலிட். ஸோ ரெண்டையும் ரிலேட் பண்ணி, அதாவது சாலிடுக்குள்ள இருக்கிற வாய்டை ரிலேட் பண்ணி பார்க்குறது, கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் வாய்ட் ரேஷியோ. ஸோ அதை இப்படி டினோட் பண்ணலாம், E = VV டிவைட் பை VS. சரியா? இப்போ VVனா என்ன? வால்யூம் ஆஃப் வாய்ட். வால்யூம் ஆஃப் வாய்டுக்குள்ளே என்னென்ன இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்கும், வால்யூம் ஆஃப் ஏரும் இருக்கும். ஸோ இது VV = VA + VW ஃப்ரம் ஃபேஸ் டயக்ராம். இதுக்கு வந்து நோ யூனிட். சரியா? இது நார்மலி எக்ஸ்பிரஸ்ட் இன் டெசிமல். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, டெசிமலில் தான் இது என்ன ஆகும், எக்ஸ்பிரஸ் பண்ணோம். இது மேபி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் E வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? E வந்து 0 ஆகாது. ஏன்னா இப்போது இப்படி ஒரு சாயில் மாஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, சாலிட் இருக்குது. சரியா? இதை வந்து நம்ம காம்பேக்ட் பண்ண போகிறோம். பயங்கரமாக காம்பேக்ட் பண்ணோம்னா இது எப்படி ஆகும்? இப்படி இருந்ததில் சேர்ந்து இப்படி இருக்கும். அப்படி இருந்தாலுமே இதில் என்ன, ஸ்மால் சைஸ் ஆஃப் வாய்ட் இருக்கும், சின்ன சின்ன கேப் இருக்கும். இதில் பெரிய கேப்பாக இருக்கிறப்போ நீ என்ன தான் காம்பேக்ட் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக சின்ன சின்ன வாய்ட்ஸ் இருக்கும். ஸோ வாய்ட்ஸ் இல்லாமல் எங்கேயுமே இருக்காது. E வந்து 0 ஆகாது, எதுலேயுமே 0 கிடையாது. ஸோ அதனால தான் E வந்து எப்போவுமே நாட் ஈக்குவல் டு 0. ஆனால் E வந்து கிரேட்டர் தேன் 0. கரெக்டு தானே? 0 ஆகாது, ஆனால் எந்த லிமிட் வேணாலும் போகும். இட் ஹேஸ் நோ அப்பர் லிமிட் கிடையாது. பட் இது வந்து 0 ஆகாமல் சின்ன சின்ன வாய்ட்ஸை கண்டிப்பாக காம்பேக்ட் பண்ணாலுமே இருக்கும். அதனால தான் E வந்து கிரேட்டர் தேன் 0. ஆனால் வாய்ட் ரேஷியோ ஆஃப் ஃபைன் சாயில் கிரேட்டர் தேன் வாய்ட் ரேஷியோ ஆஃப் கோர்ஸ் சாயில். இது ஃபைன் சாயில்னு நினச்சிக்கோங்க, சாண்டுன்னு நினச்சிக்கோங்க. இது கிரேவல்னு நினச்சிக்கோங்க. சாண்டில் நிறைய வாய்ட்ஸ் இருக்கும், ஆனால் கிரேவலில் வந்து சைஸு பெருசாக இருக்கும், பட் என்னது வாய்ட்ஸ் கம்மியாக இருக்கும். சரியா? எப்போவுமே ஃபைன் சாயிலில், அதாவது சாண்டில் வந்து அதிக வாய்ட் இருக்கும் கம்பேர்ட் டு கோர்ஸ் சாயில். ஆனால் வாய்ட் சைஸ் ஆஃப் ஃபைன் சாயிலை பார்க்குறப்போ லெஸ் தேன் வாய்ட் சைஸ் ஆஃப் கோர்ஸ் சாயில். சைஸை வச்சு பார்க்குறப்போ இதோட சைஸ் பார்த்தோம்னா கோர்ஸுக்கு அதிகமாக இருக்குது, ஆனால் ஃபைனுக்கு சைஸ் கம்மியாக இருக்குது. சரியா? இது நல்லா பார்த்துக்கோங்க, இதை வந்து மாற்றி எதுவும் எழுதிடாதீங்க. சரியா? மோர் வாய்ட் ரேஷியோ, மோர் லூஸ் அண்ட் லெஸ் ஸ்ட்ராங் அண்ட் லெஸ் ஸ்டிஃப். ரொம்ப வாய்ட் ரேஷியோ, அதாவது கோர்ஸில் வந்து அங்கே இங்கேன்ட்டு இருந்தாலும் அது வந்து லூஸாக இருந்துச்சுன்னா லெஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ் இருக்காது. சரியா? ஸோ இதுதான் வாய்ட் ரேஷியோ. போரோசிட்டி அப்படின்னா என்ன? N = அதை டினோட் பண்ணுறது N = வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் மாஸ். ஃபுல் சாயில் மாஸுக்கு உள்ளே இருக்கிற வாய்ட்ஸை மட்டும், அந்த இடைவெளிகள், அந்த கேப்பை மட்டும் டினோட் பண்ணுறது போரோசிட்டி. ஆனால் இது வந்து என்னது, சாலிடும் வாய்டையும், சரியா, இந்த சாலிடும் வாய்டையும் ரிலேட் பண்ணுறது. இது ஹோல் மாஸில் இருக்கிற சாயிலுக்குள்ளே இருக்கிற வாய்ட்ஸை கேப்பை டினோட் பண்ணுறது போரோசிட்டி. ஸோ n = வால்யூம் ஆஃப் வாய்ட் VV டிவைட் பை V. ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் போரோசிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ வாய்டும் போரோசிட்டியும் கிட்டத்தட்ட சேம். சரியா? இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ போரஸ்னாலும் கேப் தானே, கண்டிப்பாக கேப்ஸ் இருக்கும், அது வந்து ஈக்குவல் டு 0 ஆகாது. அதே மாதிரி இந்த போரஸ் மாதிரி கேப் இருக்குல்ல, இந்த கேப் வந்து ஃபுல் 100% மேலேயும் போகாது. சரி, அதுக்குன்ட்டு ஒரு பர்டிகுலர் கேப் இருக்கும், அவ்வளோதான். ஸோ n வந்து எப்போவுமே லெஸ் தென் 100%. சரியா? ஸோ இது 0 லெஸ் தென் n லெஸ் தென் 100. ஸோ போரோசிட்டி ஆஃப் ஃபைன் சாயிலும் கிரேட்டர் தேன் போரோசிட்டி ஆஃப் கோர்ஸ் சாயில். கிட்டத்தட்ட இது சேம் தான்.
போர்ஸ்னாலும் கேப் தான், வாய்ட்னாலும் கேப் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வாய்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா சாலிடையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேப்பையும் கம்பேர் பண்ணுறது தான் வாய்ட் ரேஷியோ. ஆனால் போரோசிட்டின்னு பார்த்தோம்னா ஹோல் மாஸ் சாயில் மாஸுக்கு உள்ளே இருக்கிற அந்த கேப்பை கம்பேர் பண்ணுறது போரோசிட்டி. ஓகேவா? அடுத்து பார்க்க போகிறது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனை எப்படிலாம் டினோட் பண்ணலாம் அப்படின்னா எஸ் இன்ட்டு டினோட் பண்ணலாம், இல்லைன்னா எஸ்ஆர்ன்ட்டு டினோட் பண்ணலாம். ஸோ எஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட் இன்ட்டு 100. அதாவது அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரெசன்ட் இன் வாய்ட் ஸ்பேஸ் ஆஃப் சாயில். இப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். இது ஃபுல் சாயிலுக்குள்ளே சாலிட் இருக்குது. அப்போது வாய்டு இதெல்லாம் கேப் தானே, அந்த கேப் ஃபுல்லாகவே வாட்டராக இருந்துச்சுன்னா, அந்த கேப்னா வாய்டு ஃபுல்லாக வாட்டராக இருந்துச்சுன்னா அது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். சரியா? வால்யூம் ஆஃப் வாட்டர் டு த வால்யூம் ஆஃப் வாய்டு. அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இங்கே வாய்டில் ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். இதுக்கு நோ யூனிட், இட் எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்டேஜ். இதோட ரேஞ்சும் 0 to 100%. 0 ஆகாது, அதே மாதிரி 100க்கு மேலேயும் போகாது. அந்த வாய்டுக்கு உள்ளே எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுக்கு மீறி போக முடியாது, அந்த வாய்டுக்கு உள்ளே தான் இருக்க முடியும். அதனால தான் அது 100%க்கு உள்ளே தான் இருக்கும். சரி, அதுக்கு மேலே போக சான்ஸே இல்லை. ஸோ 0 less than S less than 100%. ஃபார் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில்னால் தெரியும், ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் அப்படின்னா அங்கே ஏர் இருக்காது. ஸோ அப்போது VA வந்து 0 ஆகும். VVன்ட்டு என்ன? VVங்கிறது VW ப்ளஸ் VA தானே. இது 0 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு VV ஈக்குவல் டு VW. சரியா? ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? S ஈக்குவல் டு VW டிவைட் பை VV தானே. இப்போது VWவை நம்ம VVன்ட்டு எழுதலாம். எழுதிட்டு என்ன இந்த இதை கட் பண்ணோம்னா நமக்கு S ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். S ஈக்குவல் டு 1ன்னா என்ன? 100%. இது வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் 100%. ஃபார் ட்ரை சாயில்னால் என்னன்னு சொல்லியிருக்கோம்? இப்படி இருக்குது, வெறும் சாலிட் மட்டும் இருக்கும், கேப்பில் எந்த தண்ணியுமோ எதுவுமே இருக்காது. அப்படின்னா என்ன? சேச்சுரேஷன் ஈக்குவல் டு 0. பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில் அப்படின்னா அப்போ சொன்னோம்ல 0 less than S less than 1. அதாவது கொஞ்சம் ஏரும் கூட இருக்கலாம், ப்ளஸ் வாட்டரும் இருக்கும். அது வந்து ஃபுல் 100%க்கு மேலே போகாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏர் கண்டென்ட். ஏர் கண்டென்ட் என்ன டினோட் பண்ணுவாங்கன்னா AC. AC ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஏர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட். வாய்டுக்கு உள்ளே இருக்கிற ஏரை சொல்கிறது ஏர் கண்டென்ட். சரியா? வாய்டுக்கு உள்ளே இருக்கிற வாட்டரை சொல்கிறது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். இது வச்சு ஞாபகத்தில் வச்சுருந்தாலே போதும். சரியா? ஸோ ஏசிங்கிறது வால்யூம் ஆஃப் ஏர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட். இந்த வாய்டில் இருக்கிற ஏரை மென்ஷன் பண்ணுறது ஏர் கண்டென்ட். ஓகேவா? இதுக்கும் இட் ஹேஸ் நோ யூனிட் அண்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்டேஜ். ஃபார் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில்னால் என்ன? இப்படி சாலிட் இருக்குது, இங்கே ஃபுல்லாக வாட்டராக இருக்கும். அப்போ இங்கே ஏர் இருக்க சான்ஸ் இருக்கா? கிடையாது. அப்போ இந்த இடத்துல VA வந்து 0 ஆயிரும். அப்படி VA 0 ஆயிடுச்சுன்னா என்ன? ஏர் கண்டென்ட் 0 தானே. ஸோ AC ஈக்குவல் டு VA டிவைட் பை VA வந்து 0 ஆயிடுச்சுன்னா ஏர் கண்டென்ட்டும் 0 ஆயிரும். ஃபார் ட்ரை சாயிலில் கண்டிப்பாக ஏர் இருக்கும். ட்ரை சாயில்னால் என்ன? இப்படி சாலிட் இருக்குது, இங்கே ஃபுல்லாக ஏர் இருக்கும், அதில் வாட்டரே இருக்காது. அப்படின்னா அங்கே கண்டிப்பாக AC ஈக்குவல் டு 1. வால்யூம் ஆஃப் வாய்டும் வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர், இங்கே வாட்டர் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப VV ஈக்குவல் டு VA. கரெக்டு தானே? ஸோ பார்ஷியலி சேச்சுரேட்டட்னா ஹோல் எல்லாமே இருக்கும். ஸோ 0 less than AC less than 1. 100%க்கு மேலே போகாது. ஓகேவா? ஸோ AC ஏர் கண்டென்ட்டோட ஃபார்முலா என்ன? VA டிவைட் பை VV. சரியா? ஸோ வால்யூம் ஆஃப் ஏரை எப்படி எழுதலாம்? whole volume of void equal to volume of air plus volume of water. So volume of air கண்டுபிடிக்கணும்னா இது இந்த பக்கம் போட்டோம்னா ஸோ VW minus VA பார்க்கணுன்னா VV minus VW. சரியா? அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும்? இப்படி போடுவோமா? இப்படி போடுறப்போ ஸோ நமக்கு என்ன? V டிவைட் பை இது தனியாகவும் இதை இப்படி தனியாக பிரித்து எழுதுகிறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த ரெண்டும் கேன்சல் ஆகும். VW பை VVன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட். வாய்டுக்கு உள்ளே இருக்கிற வாட்டர் அப்படின்னா இது என்ன ஆகும்? இது என்னது? சேச்சுரேஷன், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஸோ இது 1
ரெண்டு கட் ஆயிடுச்சு. ஸோ 1 மைனஸ் எஸ். சரி, ஸோ ஏர் கண்டென்ட் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட் denoted NA. So NA equal to volume of air divided by total volume of soil. ஹோல் சாயிலுக்கு உள்ளே இருக்கிற ஏரை மட்டும் டினோட் பண்ணுறது தான் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ். ஹோல் சாயிலுக்கு உள்ள சாலிடுக்கு உள்ளே இருக்கிற ஏரை டினோட் பண்ணுறது ஏர் கண்டென்ட். ஹோல் சாயில் மாஸ்க்கு உள்ளே இருக்கிற ஏரை மட்டும் டினோட் பண்ணுறது பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ்னால் அது வந்து எக்ஸ்பிரஸ்ட் அஸ் 100%. சரி, அது வந்து அமௌண்ட் ஆஃப் ஏர் ப்ரெசன்ஸ் இன் டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில். ஸோ NA ஈக்குவல் டு VA டிவைட் பை V. இதுக்கு வந்து யூனிட்லெஸ். ஃபார் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலில் வந்து கண்டிப்பாக ஏர் வாய்ட்ஸே இருக்காது. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் ஈக்குவல் டு ஏர் வாய்ட்ஸ் ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ அதான் போட்டிருக்கோம். 0க்கும் 100%க்கும் உள்ளே தான் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் இருக்கும். ஸோ NA ஈக்குவல் டு எப்படின்னு எழுதுகிறோம்? VA டிவைட் பை V இன்ட்டு 100. கரெக்டு தானே? அப்புறம் அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னன்னு சொன்னோம்? பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸுங்கிறது வால்யூம் ஆஃப் ஏர் டிவைட் பை டோட்டல் வால்யூம். கரெக்டு தானே? ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம போரோசிட்டியை பார்க்கணும். போரோசிட்டிக்கு என்ன ஃபார்ம்? N ஈக்குவல் டு VV டிவைட் பை V. அப்போது நமக்கு V எந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா VV டிவைட் பை N. அப்போது இந்த V இருக்கிற இடத்துல இந்த டேர்மை போட்டுருணும். சரி, அப்படி இருக்கிறப்போ VA டிவைட் பை VV டிவைட் பை N அப்படின்னு பார்க்குறப்போ VA இந்த N மேலே போயிடும் டிவைட் பை VV. சரியா? அப்போது நமக்கு இந்த VA டிவைட் பை V இது என்னது? வால்யூம் ஆஃப் ஏர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட். ஸோ வாய்டுக்கு உள்ளே இருக்கிற ஏர் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஏர் கண்டென்ட். அப்போ AC இன்ட்டு N. சரியா? இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆல்வேஸ் NA பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸுங்கிறது லெஸ் தேன் ஏர் கண்டென்ட். ஓகேவா? தேங்க்யூ.